அடுத்தது எனக்கு இந்த காலம மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இத நீங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் குடுத்து மூவ் பண்ணலாம். இல்ல கண்ட்ரோல் எம் பிரஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ மூவ் பண்றது, லைன் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா, நீங்க க மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணியோ, இல்ல காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணியோ தான் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாரிலாம் எதுவுமே பண்ணாம எனக்கு ரொம்ப ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டைரக்ட் மாடிஃபிகேஷன் போலாம். டைரக்ட் மாடிஃபிகேஷன் என்ன? ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஐகான். இத நீங்க ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ஒர்க் ஆகாது. இத நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, டைரக்ட் மாடிஃபிகேஷன் ஆன் ஆயிடும். இதோட ஷார்ட்கட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிய பிரஸ் பண்ணா ஆஃப் ஆகும். டிய பிரஸ் பண்ணா ஆன் ஆகும். ஓகே. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு பீம் டிராப் பண்றேன். ஸோ நான் வந்து ISMB 300ன்னு ஒரு பீம் டிராப் பண்றேன். ஸோ இங்க டிராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த பீமோட லென்த் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த டைரக்ட் மோட் ஆன் பண்ணிட்டேன். இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த இந்த வேல்யூ இப்படி பிக் பண்ணேன்னா, இந்த வேல்யூ ஹைலைட் ஆயிடும். ஹைலைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இது கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 3500 ஆக்குறேன் அப்படின்னா, லென்த் கம்மியாயிரும். திரும்பி இத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது நீங்க எடிட்டபிள் தான். நீங்க வேல்யூ குடுத்தா இன்கிரீஸ் ஆயிடும். அதே மாரி இந்த பாயிண்ட்ட மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் இப்படி இப்ப இது கிட்ட இந்த டைரக்ட் மோட் ஃபேன்ல இருக்கும்போது, நீ இது கிட்ட போனாலே ஹைலைட் ஆகும். நீங்க இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாரி இத செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்படி மூவ் ஆகும். அதே மாரி இத மூவ் பண்ணணும்னா, இத இப்படி செலக்ட் பண்ணிட்டு, லெஃப்ட் மவுஸ் பட்டன ஹோல்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணா மூவ் ஆயிடும். பார்த்தீங்களா? இந்த மாரி மூவ் பண்ண முடியும். பட் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா, இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே.